இன்றைய தினம் டைரக்டர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் இயக்கிய, அதிலே நடிகர்களாக விமல், ஹீரோயினா சாயாதேவி, அதுலேயும் பல சினிமாக்களிலே மிகப்பெரிய அளவில் கேரக்டரெல்லாம் செஞ்சிருக்கிற திரு எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் ஆகியோர் நடித்த இந்த படம் என்னுடைய நினைவுகளை 1980களுக்கு இட்டு செல்கிறது. ஏனென்று சொன்னால் மண்டைக்காடு கலவரம் திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த கலவரம் நடந்தது. அதற்கு அமைதி பேச்சுவார்த்தைக்காக அன்றைய முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களே நேரடியாக கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போனார். அதற்கு பிறகு ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷன் அந்த மண்டைக்காடு கலவரத்தை பற்றி ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க அரசாங்கமானது பணித்திருந்தது. ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷன் இன்றைக்கும் எப்படி பொருத்தமாக இருக்கிறது, அதனுடைய பரிந்துரைகள் ஏன் நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை இந்த படம் அப்படியே ஒரு திரைக்காவியமாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. அதில் ஜஸ்டிஸ் வேணுகோபால் அவர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அவர் சித்தாந்த ரீதியாக திரு ஈவேராவின் சீடராக இருந்தவர். ஆனால் அவர் என்ன பரிந்துரை செய்தார்? ஏற்கனவே ஒரு ஆலயம் இருக்குமானால், ஒரு மதத்தின் வழிபாட்டு தலம் இருக்குமானால், அங்கு மாற்று மதத்தின் வழிபாட்டு தலம் 300 மீட்டருக்கு வேறு கொண்டு வரக்கூடாது என்ற பரிந்துரை. அதைவிட மிக முக்கியமானது, அதுதான் இந்த படத்தின் மூலமாக நமக்கு ஒரு காட்சிப்படுத்தப்பட்ட விஷயம். அதாவது மதமாற்றம் முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும் என்பது ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷனுடைய ரிப்போர்ட்டு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு? மதமாற்றம் குடும்பங்களை சிதைக்கிறது, சமுதாயத்தை பிரிக்கிறது, அதனால் மதமாற்றம் தடை செய்யப்பட வேண்டும். நான் இதை எதற்காக அவருடைய பின்னணியை சொல்கிறேன்னா, உடனே அவரையும் மாட்டி இப்போ இருக்கிற நம்ம மினிஸ்டர் சேகர் பாபுவா, அதான் அல்லேலுயா பாபு, அந்த மாதிரி உடனே எல்லாரும் சங்கிகள்னு இந்த மாதிரியாக மத வெறி சக்திகள் அந்நிய மதம் மாற்றும் தீய சக்திகளுக்கு எதிராக பேசினாலே அது சங்கிகள் நினச்சி பேசுறது. அதாவது தன்னோட சின்ன எஜமா நான் மதம் மாறிவிட்டேன், அதாவது நான் கிறிஸ்தவர், என்னுடைய காதலித்து மணந்த மனைவி கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு ஏமாத்துகிற அல்லேலுயா பாபுவுக்கு சாமியே சரணம் ஐயப்பா வாயில் வரல, அல்லேலுயா தான் வந்தது. ஆகவே இன்று தமிழகத்தில் நாம் கவலையோடு பார்த்து கொண்டு இருக்கின்ற விஷயம் கிரிப்டோக்கள். அதை பற்றியும் இந்த படத்தில் திரு எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் அவருடைய டயலாக்லே சொல்கிறார். நீ ஏண்டா 20 வருஷமாக சர்டிஃபிகேட்டில் பேர் மாற்றலையா? இன்றைக்கி அந்த மாதிரி இருக்கிற எண்ணிக்கை மதம் மாறி உண்மையாக தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் எண்ணிக்கையை விட அது அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு தமிழகத்தில் சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற மோசமான விஷயங்கள், மக்களை ஏமாற்றுகின்ற, சாமியவே ஏமாத்துறாங்க இந்த மதம் மாறியவர்கள் அப்படிங்கிற விஷயங்கள் இதில் சொல்லி, நான் கூட முதல்ல பரமசிவனும் ஃபாத்திமாவும் சொன்னால் அதில் ஏன் நம்ம பரமசிவனை இந்த படத்தை டைட்டிலில் வச்சுருக்கணும்னு நினச்சி தான் பார்த்தேன். ஆனால் அந்த 2 கேரக்டருமே நல்ல விதத்தில் அவர்களுடைய ரோலை செஞ்சுருக்காங்க. நம்ம திரு பாஸ்கர் அவர்கள், விமல் மற்றும் சாயாதேவி ஆகிய அனைவருமே, எல்லா கேரக்டரும், மனோஜ்குமார், இது எல்லார் பேரையும் ஞாபகம் வச்சு சொல்கிறதுக்கு முடியாவிட்டாலும் அந்த படத்தில் அதுவும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பாகவும் அர்த்தமுள்ளதாகவும் ஒரு செய்தியை கொடுப்பதாகவும் அமைந்திருக்கிறது. அதனால் ஊடக நண்பர்கள் மூலமாக இந்த படத்தை எல்லாருமே, நாம் ஏன்னு சொன்னால் இந்த உலகத்திலேயே
வழிபாட்டால் இருக்கின்ற வேறுபாட்டை வேறுபாடாக கருதாத ஒரே சித்தாந்தம், ஒரே கலாச்சாரம். அதுதான் நாம் ஹிந்துத்துவம் என்று சொல்கிறது. காரணம், நமக்கு வேதங்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்கு? ஆகாசாதி பதிதந்தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி. அதாவது எப்படி ஆகாயத்திலிருந்து விழுகின்ற மழை நீர் கடலை சென்று அடையுமோ அதுபோல் எந்த ஆண்டவனை வணங்கினாலும் அது அந்த கேசவனை நாராயணனை போய் சேரும்னு. இவ்வளோ பெரிய செக்குலர் சத்தை இப்போ இருக்கிற நம்ம ஈவேரா பக்தர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. இந்த பாரத மண்ணினுடைய கலாச்சாரம். ஆகவே இந்த படம் உள்ளபடியே மக்களுக்கு இன்று 84க்கு நாம் பார்த்தது 80-84 காலகட்டத்தில் அந்த காட்சிகளை நமக்கு நினைவுபடுத்துகின்ற விதத்தில் அமைந்தது. இது மக்களுடைய ஆதரவை பெற்று இந்த படம் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். யாருக்கான படம் சார் இது? ஆக்சுவலாக மதம் மாற்றும் சக்திகளுக்கு. ஏனென்றால் மதம் மாற்றம்ங்கிறதே என்னத்துக்கு? அதில் வேலை வாங்கி தரேன், உலகாயுத விஷயங்களை தரேன் அப்படின்னு சொல்லி மதம் மாற்றுறாங்கல்ல. மதம் மாற்றம் தேவையில்லாது. எதுக்கு மதம் மாற்றணும்? ஆகவே தான் நாம் அடுத்த மதத்தை வழிபாட்டு முறை விமர்சிப்பவர்கள் அல்ல. ஆனால் அதாவது இந்த சோப்பு விற்கிறவன் ஏன் சோப்பு நல்ல சோப்புன்னு விற்கிற மாதிரி ஏன் சாமி நல்ல சாமின்னு விற்கிற மதம் மாற்றும் தீய சக்திகளுக்கு ஒரு பாடமாக அமைந்திருக்கின்ற படம். ஒரு சினிமா என்பது எல்லாருமே சார்ந்த ஒரு மூவி தான். ஒரு மூவி பார்க்க அத்த கோயில்களை கூட இந்து முஸ்லீம் தனியாக பிரிச்சது இல்லை. ஒரு தேட்டரில் இருந்தாரா பிரிச்சது இல்லைன்னு யார் சொன்னா? நீங்க சொல்றீங்களா? இல்லை சார், பின் எது பாருங்க, எல்லா மதம் பாருங்க அனாவசியமா பலபலன்னு இந்த திரவிடியன் ஸ்டாக் மாதிரி பேச இருங்க நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல நான் எக்ஸ்டெண்ட் பண்ணவும் தம்பி நீங்க சொல்ற கேள்வியிலே பதில் இருக்கு. இப்போ சினிமாலையும் அரசியல சேர்க்காதீங்க. சினிமா ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட். அப்ப அவரே முதல் மக்களாட்சின்னு ஒரு படம் எடுத்தாரு. சொன்னூரியா மக்களாட்சின்னு படம் எடுத்தாரு. சொல்லுங்க போகலாம், சொல்லுங்க. அது முதல்ல எல்லாமே அது உள்ள பேச நிறைய பேசிட்டு போகலாம். அது அல்ல. இப்போ இதே இந்த இந்து அறத்துறை மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு? இப்போ நான் இப்போ உங்களை பார்த்தா சொல்ல பரவாயில்ல, எடுத்துக்குவாங்க. நம்ம கேமராசன் ஜாஸ்தி இருக்குது. அவர் அருள்நிதி மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு? முருகர் மாநாட்டுக்கு போகிறவங்க உண்மையான இந்துக்கள் போக மாட்டாங்க, சங்கிகள் தான் போகிறாங்க. இது என்ன சொல்கிறீங்க? உண்மையான இந்துக்கள் போடுற அது ஒரு பெரிய 5 லட்சம் பேர் கூட இடத்துக்கு அப்படின்னு சொல்லலாமா? அதை அவரை கேள்வி கேட்டிங்களா? எனக்கு சொல்லுங்க. அதாவது இல்லைன்னா அவர் சபாநாயகராக இருக்க முடியாது. அதனால காரணம் என்ன? இவங்க நடத்தின முருகன் மாநாடே பழனியில், அதில் யார் சீஃப் கெஸ்டாக கடைசியில் போய் பேசினது? சனாதன ஹிந்து தர்மத்தை மலேரியா கொசு டெங்கு கொசு மாதிரியாக அழிப்பேன்னு சொன்ன நாடு முழுவதும் வழக்கலை சந்திக்கின்ற ஹிந்து விரோதி தீய சக்தி உதயநிதி ஸ்டாலின் தானே அங்கே போனார். அதனால் இந்த ஹோல் டிஎம்கே ஐடியாலஜியே ஹிந்து விரோதமானது. அதனால் அவங்களுக்கான செய்தி. நன்றி. இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம மனோஜ்குமாரி ஒரு கேரக்டர் பண்ணிருக்காருல, அந்த கேரக்டர் நம்ம அப்பாவோட கேரக்டர் தான். அவர் முதல்ல இந்து சாமி ஆடுறவர் தான். மதம் மாதிரி இந்த இடம் சீட்டு வாங்கியிருக்காரு. கடைசியில் திரும்பி சொல்கிறேன்ல. அதனால் என்ன, இந்த மதம் மாத்திர தீய சக்திகள் ஒருத்தனை அவனோட மதத்தை மாற்றுறதுங்கிறதே தீய எண்ணம், தீய சக்தி. அந்த இல்லை சார், யார் இருங்க சொல்கிறேன். என்ன விருப்பப்பட்டு மாறுங்க? என்ன விருப்பப்பட்டு மாறி இருக்காங்க? ஒரு ஆளை காட்டுங்க. நான் கேட்குறேன். இப்போ சிவபுராணத்தை முழுசாக படித்தேன், ஹிந்து மதத்தை பற்றி நான் முழுசாக படித்தேன், நான் கன்வின்ஸ் ஆகலை, அதனால நான் கிறிஸ்தவராக முஸ்லீமாக ஆகிறேன்னு சொல்கிற ஒரு நபர் சொல்லுங்கள். அதனால் நடிக்காதீங்கிறேன் நான். ஊடக நண்பர்கள் இன்னமும் இந்த பொய்களை விலைக்கு வாங்காதீர்கள். திரவிடியன் ஸ்டாக் மனிதாபிமானம் இல்லாத தீய சக்திகளின் ஒட்டுமொத்த உருவம் சொல்லிட்டேன்.